Hi cuties, Mathematics Olympiad year பாருங்க 2022 to 2023 class 2 Olympiad workbookல உள்ள chapter wise problems பார்க்க போறோம். Second chapter computation operations பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இப்ப 26th problem பார்க்க போறோம். ஓகேவா? section வந்து இது achiever section. achiever sectionல பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चंसக்கு 2 marks. ரிமைனிங் போர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க் தான். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பி அண்ட் கியூ ரெஸ்பெக்டிவ்லி. பி அண்ட் கியூவோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே சப்ட்ராக்ஷன் ஃபார்மேட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிபி மைனஸ் கியூபி. மேலே ஒரு நம்பர், அந்த நம்பரை மைனஸ் கீழே உள்ள ஒரு நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் இது கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கிறதுனா, நார்மலாக சப்ட்ராக்ஷன் நமக்கு என்ன தெரியும், பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை தான் மைனஸ் பண்ண முடியும். அப்போ மேலே இருக்குது, மேலே பாருங்கள் 1 2, மேலே ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது, மைனஸ் கீழே ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது. ஓகேவா? மேலே இருக்கிற நம்பர் தான் பிக்கர் நம்பர், கீழே இருக்கிற நம்பர் வந்து என்னது, ஸ்மாலர் நம்பர். அதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, இது இப்போ பேசிக்காக ஒரு ஐடியா வச்சுக்கலாம். அடுத்து ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏபிசிடி ஒரு ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பி அண்ட் கியூ ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூஸ் ஆஃப் பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட்டு உள்ளதான் பியோட வேல்யூ, செகண்ட் ஒன் கியூ. அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பியோட வேல்யூ, செகண்டாக இருக்கிறது தான் கியூவோட வேல்யூ. ஓகேவா? அதை வச்சு இப்போ செக் பண்ணலாம் பாருங்கள். ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பி மைனஸ் கியூபி, ஆன்சர் வந்து பி 0. இது வந்து ஒரு 2 டிஜிட் லார்ஜர் நம்பர், 2 டிஜிட் நம்பர். இதுவும் ஒரு 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், 0,8. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, 0,8. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதான் என்னது, பி வந்து 0, கியூ வந்து 8ன்ற மீனிங்கில் வருது. ஓகேவா? இங்கே ஆனால் நம்ம சப்ட்ராக்ஷன் படி பார்த்தீங்கன்னா பி 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள் எப்படி வரும்னா, ஏ ஆப்ஷனுக்கு 0 0 மைனஸ் கியூவோட வேல்யூ என்ன, 8 0ன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 2 டிஜிட் நம்பர் 0வாகவும் செகண்ட் நம்பர் 80ஆகவும் இருக்குது. 0லேருந்து 80 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேவா? மேலே இருக்க 2 டிஜிட் நம்பர் தான் எப்படி இருக்கணும், பிக்கராக இருக்கணும். அடுத்த ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8,0. 8,0. அப்போ பி தான் 8, கியூ வந்து 0. ஓகேவா? பி தான் 8, கியூ வந்து 0. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் 8 8, பிக்கு பதில் 8 போட்டோம். கியூக்கு என்ன பண்ணணும், மைனஸ் கியூக்கு வந்து 0, பிக்கு வந்து 8 போடணும். ஓகேவா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். 8 மைனஸ் 8 வந்து 0. அடுத்து 8 மைனஸ் 0 என்னது, 8. இது நார்மலாக இந்த நம்பர்ஸ்லேருந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா. 8 மைனஸ் 8 0, 8 மைனஸ் 0 8. இப்போ 8ன்றது என்னது, பி, கியூ வந்து என்னது 0. அப்போ ஆன்சர் வந்து பி கியூ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா பாருங்கள். பி கியூ, கியூவோட வேல்யூ என்ன, 0. கரெக்டாக இருக்கா? இந்த ஆப்ஷன் பி வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. புரியுதா? நம்ம இப்போ செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் சி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆப்ஷன் சி என்ன இருக்குது, 9 6ன்னு இருக்குது. இங்கே ஃபார்மேட் எப்படி இருக்குது, பி மைனஸ் கியூ பி 0ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இங்கே என்னது, பி ஈக்குவல் டு 9, கியூ ஈக்குவல் டு 6. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி இருக்கிற இடத்துலலாம் 9 போடலாம். 9 மைனஸ் கியூ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 6. அடுத்து பி இருக்கிற இடத்துல 9. ஓகேவா? இதை நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணலாம். 9 மைனஸ் 9 என்ன, 0. ஓகே, அடுத்து 9 மைனஸ் 6 என்ன, 3. இங்கே ஆன்சரில் நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது. பி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கணும், 9 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அதனால ஆப்ஷன் சி கிடையாது. சிமிலர்லி அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்கள், என்ன இருக்குது, 8,4. இதில் பியோட வேல்யூ 8, கியூவோட வேல்யூ என்னது, 4.
பி அதுக்கு பதிலாக 8 8 மைனஸ் Q 4 பிக்கு பதிலாக 8. இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 8 மைனஸ் 8 0, 8 மைனஸ் 4 4. இப்போ 0 இருக்க இடத்துல 0 இருக்குது, பட் P இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும் நமக்கு? இந்த ப்ராப்ளத்தில் P என்னது? 8. இங்கே 8 இருக்கணும், ஆனால் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்டு? ஆப்ஷன் பி பார்த்தோம்ல, 8,0ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் தான் பியோட வேல்யூ, செகண்ட் ஒன் கியூவோட வேல்யூ 0. எப்படி இருக்குது ஆப்ஷன்? பி இருக்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 88. அடுத்து Q செகண்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து Qவும் பியும். அப்போ Qக்கு பதிலாக 0 போடுறோம், பிக்கு பதிலாக 8 போடுறோம். ஓகேவா? 88லேருந்து 8 மைனஸ் பண்ண ஆன்சர் வந்து 80. எகெயின் ஆன்சரில் செக் பண்ணலாம். பி இருக்கிற இடத்துல 8 இருக்குது. ஓகே, 0 இருக்கிற இடத்துல 0 இருக்குது. 0ஓட வேல்யூ Q. புரியுதா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் P, Q and R ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 3 நம்பர்ஸ், ஒரு ஆப்ஷன்லேயும் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ P, செகண்ட் வேல்யூ Q, தேர்ட் வேல்யூ R. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இந்த ஃபார்ம் பாருங்கள், Z ஃபார்மேட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. 80 + P = 97. 80யோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 97 வரும்? ஓகேவா? ஏதாவது ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர்லேருந்து மேலே உள்ள நம்பரை ஏதாவது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த ஆன்சர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இந்த பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லிசன் பண்ணுங்க. 8 + 4 = 12. 8 + P = 12ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 12லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். 12 - 8 வந்து என்னது? 4. ஓகே, 10 + 5 = 15. அடுத்து இப்போ பாருங்கள், 10 + P = 15. 10ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 15 வரும் அப்படின்னா 15லேருந்து 10 மைனஸ் பண்ணணும். அப்போ 15லேருந்து 10 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 5. ஸோ 5 இருக்கா? இதே மாதிரி நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 80 + P = 97. 80 + P = 97. அப்போ 97லேருந்து 80 மைனஸ் பண்ணால் பியோட ஆன்சர் கிடைச்சிரும். 97லேருந்து 80 மைனஸ் பண்ணால் என்னது? 17. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது ஆன்சர்? இங்கே பியோட வேல்யூ என்ன? 17. இது குட்டீஸ்க்கு போட்டு காட்டலாமா? 97 - 80. எந்த ஒரு நம்பர்லேருந்து 0 மைனஸ் பண்ணால் என்னது? அதே நம்பர் தான் கிடைக்கும். 9 - 8 1 17. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் P ஃபஸ்ட்டு வேல்யூ தான் P. ஸோ எங்கே 17 இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் A, C, D மூணுலேயுமே 17 இருக்குது. அப்போனா we have to find என்னது? நெக்ஸ்ட் ஆப்ஷனும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 97 - 12 = Q. 97லேருந்து 12 மைனஸ் பண்ணால் Q வருமா? அப்படியே டைரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணலாம். 1 ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணலாம். 7 - 2 5, 9 - 1 8. அப்போ Q வந்து 85. இந்த ஆப்ஷன்ஸில் எங்கே 85 இருக்குது பாருங்கள். செகண்ட் வேல்யூ Q வந்து இங்கே 15 இருக்குது, இதில் செகண்ட் வேல்யூ 85 இருக்குது, Dயில் செகண்ட் வேல்யூ 105 இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி ஃபஸ்ட் ஒன் 17, செகண்ட் ஒன் 85. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும்? தேர்ட் ஒன் 105 தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதுக்கும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். Qவோட வேல்யூ என்ன நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 85. 85 + 20 என்ன? 95, 105. ஸோ அது ஆரோட வேல்யூ 105. ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த நம்பர். ஹூ ஆம் ஐ கேட்குறாங்க. ஓகேவா? ஐ எம் அண்ட் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் என்ன? a number end with 1 3 5 7 9.
1 டிஜிட் நம்பராக இருந்தாலும் 2 டிஜிட் நம்பராக இருந்தாலும் எப்படி தான் முடியணும் அந்த நம்பர் 1 3 5 7 9 11 13 15 17 19 81 83 85 87 89. ஸோ இப்போ பாருங்கள் இந்த 2 டிஜிட் நம்பரில் இந்த நம்பர் ends with 1 3 5 7 9 இருந்ததுல இதெல்லாம் என்னது ஆட் நம்பர். இப்போ பாருங்கள் 981 783 649. இப்போ இந்த 3 டிஜிட் நம்பரில் பாருங்கள் நம்பர் ends with 931. ஸோ 1 digit 2 digit 3 digit எனி டிஜிட் நம்பர் ends with 1 3 5 7 9 அப்படின்னு எண்டாக இருந்ததுன்னா அந்த நம்பர் தான் என்னது ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஒரு கண்டிஷன் ஐ am an odd number. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏல 72 இருக்குது. அதே மாதிரி சிமிலர்லி என்னது 2 4 6 8 0 0 2 4 6 8 இந்த நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் நம்பராக எண்டாச்சுன்னா சிங்கிள் டிஜிட்டாக இருந்தாலும் 2 டிஜிட்டாக இருந்தாலும் 3 டிஜிட்டாக இருந்தாலும் எந்த டிஜிட்டாக இருந்தாலும் நம்பர் ends with 0 2 4 6 8 இருந்ததுன்னா அந்த நம்பர் என்னது ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் ஏல 72. அப்போ எதில் எண்ட் ஆகுது? 2ல் எண்ட் ஆகுது. இது ஈவன் நம்பர். ஆப்ஷன் பி 7ல் எண்ட் ஆகுது. ஆட் நம்பர். ஆப்ஷன் சி 6ல் எண்ட் ஆகுது. இது வந்து ஈவன் நம்பர். ஆப்ஷன் டி 3ல் இருக்குது. இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் கிடையாது. நம்ம இப்போ எதை செக் பண்ணணும்? ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் மட்டும் செக் பண்ணால் போதும். ஏன்னா ஐ am an odd நம்பர்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாரு ஐ am less than 80. 80யை விட நான் கம்மியாக இருப்பேன். பட் மோர் தென் 50. 50யை விட அதிகமாக இருப்பேன். அப்போ 50யை விட அதிகமாக இருப்பேன்னா 51 52 53 இப்படி தான் என்னோடய நம்பர் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும். ஆனால் 80யை விட கம்மியாக இருக்கும். 79 78 77 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி பாருங்கள் 27 தான். 27 எப்படி இருக்குது? பிலோ 50யாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? மோர் தென் 50யாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஆன்சர் என்ன? அப்போ ஆன்சர் வந்து 63. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 63. புரிஞ்சுதா? ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை செக் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸுக்காக செக் பண்ணிக்கலாம். மை 10th digit இஸ் கிரேட்டர் தென் த 1st digit. என்னோட 10th digit எப்படி இருக்கும்னா 1st digitோட கிரேட்டர் தென்னாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை செக் பண்ணலாம் பாருங்கள். ஆப்ஷன் பி வந்து 27 ஆட் நம்பர் தானே. அதில் பாருங்கள் 10th digit எது? இதுதான் 10th. அடுத்து வந்து இது என்னது? 1st digit. ஸோ 10th digit வந்து இஸ் கிரேட்டர் தென் த 1st digit. 1st digitை விட 10th வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கும். சாரி 27ல் பாருங்கள். இதுதான் 10th digit வந்து 2. இது 1st digit, இது 7. என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? 10th digit வந்து கிரேட்டர் தென் த 1st digit. 1st digitை விட 10th digit வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 1 என்ன இருக்குது? 7 இருக்குது. அதை விட 10th digit எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. 2வாக இருக்குது. அப்போவே இது வராது. நமக்கு ஆன்சர் பாருங்கள். அடுத்து 63. 63ல் இதுதான் 1s. இது வந்து என்னது? 10s. அப்போ 63 இந்த 1st digitை விட 10th digit எப்படி இருக்குது? 3யை விட 6 பெருசு தானே. பெருசாக தான் இருக்குது. கிரேட்டர் தானே இருக்குது. அதனால் இந்த கண்டிஷன் இதுக்கு தான் அப்ளிகபிள் ஆகுது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? த சம் ஆஃப் மை டிஜிட்ஸ். இது என்ன நம்பர்? 63ன்றது என்னது? 2 digit நம்பர். என்னோட டிஜிட்டை வந்து சம் பண்ணால் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 9 வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 digit நம்பர் 63 ஆட் பண்ணால் 6 + 3 = 9 வருது. ஓகேவா? இப்படிலாம் தான் நம்ம கொடுத்துருக்க ஹிண்ட்டை செக் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை மாதிரியே ரிப்பீட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஷின். எ ஷாப்கீப்பர் சோல்டு twice as many eggs on Sunday than on Saturday. ஒரு ஷாப்கீப்பர் ஒரு கடைக்காரர் வந்து எக்ஸை வந்து விற்கிறாரு. சாட்டர்டே விட சண்டே அதிகமான எக்ஸ் வந்து விற்கிறாரு. சாட்டர்டே விட சண்டே எவ்வளோ அதிகமாக விற்கிறாரு? 2 times அதிகமாக விற்கிறாரு.
ஓகேவா? சாட்டர்டே சண்டே. ஃபார் எக்ஸாம்பிள், சாட்டர்டே 2x வித்தாரு அப்படின்னா சண்டே 4x, அதை விட டபுள், ட்வைஸ் டைம். சாட்டர்டே 4x வித்தாரு அப்படின்னா சண்டே டபுள் டைம்னா என்ன, இன்டூ இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டபுள் த அமௌண்ட். ஓகே, சாட்டர்டே 4x வித்தாரு அப்படின்னா சண்டே எத்தனை விற்கிறாரு, ட்வைஸ் டைம். ஸோ இன்ட்டு 2, 8x. ஓகேவா? சாட்டர்டே வந்து 10x விற்றாரு அப்படின்னா ட்வைஸ் எவ்வளோ விற்குது, சண்டே விற்குது, அதை விட ட்வைஸ் டைம் சண்டே விற்குது. அப்போ இன்ட்டு 2, 20x சண்டே விற்கிறாரு. ஓகேவா? அண்ட் he sold 4 times as many x on Wednesday than on Sunday. சண்டே எவ்வளோ எக்கு விற்கிறாரோ அதை விட 4 times அதிகமாக வெட்னஸ்டே விற்கிறாரு. அது ஒரு கண்டிஷன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சண்டே 2x விற்றாரு அப்படின்னா வெட்னஸ்டே எவ்வளோ விற்கிறாரு, 4 times அதிகமாக விற்கிறாரு. அப்போ இன்ட்டு 4, 8x. இப்போ சண்டே ஃபார் எக்ஸாம்பிள் 5x விற்கிறாரு அப்படின்னா வெட்னஸ்டே இன்ட்டு 4 times அப்போ 20x வெட்னஸ்டே விற்கிறாரு. இதுதான் கண்டிஷன். சாட்டர்டே விற்கிறத விட சண்டே வந்து 2 times எக்ஸ்ட்ராவாக விற்கிறாரு. சண்டே விற்கிறத விட வெட்னஸ்டே 4 times எக்ஸ்ட்ராவாக விற்கிறாரு. இதுதான் கண்டிஷன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, he sold 25x on Saturday. இப்போ சாட்டர்டே என்ன பண்ணுறாராம், 25x வந்து விற்கிறாராம். அது நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ how many x did he sell on Sunday and Wednesday respectively? சாட்டர்டே 25x 25 முட்டை விற்றாரு அப்படின்னா சண்டேவும் வெட்னஸ்டேவும் எவ்வளோ எக்கு வந்து செல் பண்ணுவார், விற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாட்டர்டே 25x விற்றாருனா இதுக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு சண்டே எத்தனை எக்ஸ் ஃபஸ்ட்டு விற்பாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த சண்டே விற்கிற எக்கை வச்சு வெட்னஸ்டே எவ்வளோ விற்பாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ சாட்டர்டே அவர் எத்தனை எக்கு விற்றாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 25x. சாட்டர்டே விற்கிறத விட சண்டே எவ்வளோ அதிகமாக விற்குமா, டபுள் த டைம். அப்போ 25 into 2, டபுள் த டைம், ட்வைஸ் டைம் விற்குமா. அப்போ 25 into 2னா 50. அப்போ சண்டே எத்தனை எக் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many எக்ஸ் did he sell on Sunday. அப்போ சண்டே எத்தனை எக் விற்றுருக்காரு, 50x விற்றுருக்காரு. ஓகேவா? அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சண்டே எவ்வளோ விற்குதோ அதை விட வெட்னஸ்டே 4 times அதிகமாக விற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சண்டே இவர் எவ்வளோ விற்றுருக்காரு, 50 எக் விற்றுருக்காரு. ஓகேவா? அடுத்து வெட்னஸ்டே கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், 4 times வந்து அதிகமாக வெட்னஸ்டே விற்கும். அப்போ 50 4 times பண்ணால் 50 + 50 + 50 + 50 50 + 50 100 + 50 150 + 50 200. அப்போ வெட்னஸ்டே வந்து எவ்வளோ எக்கு விற்றுருப்பார், 200 எக்கு விற்றுருப்பார் மொத்தமாக. ஓகேவா? அப்போ சண்டே வந்து 50, வெட்னஸ்டே வந்து 200. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி, 50 and 200. புரியுதா? ஸோ திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். ஷாப்கீப்பர் வந்து சாட்டர்டே சண்டே வந்து எக் விற்கிறாரு. எப்படி அப்படின்னா சாட்டர்டே விற்கிற எக்கை விட சண்டே வந்து ட்வைஸ் டைம்ஸ் அதிகமாக விற்கிறாரு. அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சண்டே விற்கிறத விட வெட்னஸ்டே 4 times அதிகமாக இருக்குது. அப்போ சாட்டர்டே வந்து 25x விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம சண்டேக்கு கண்டுபிடிக்கணும். சாட்டர்டே விட எத்தனை டைம் அதிகமாக இருக்கும், ட்வைஸ் டைம் அதிகமாக இருக்கும். அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு 50 வந்துடும்.
அடுத்து சண்டே இப்போ எத்தனை எக்ஸ் விற்றுருக்காரு? 50 எக்கு, 50 எக்ஸு. ஆனால் சண்டே விட வெட்னஸ்டே எத்தனை டைம் அதிகமாக விற்பாருன்னு சொல்லியிருக்காங்க? 4 டைம்ஸ். அப்போ 50 × 4 மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வந்துடும் நமக்கு? 200. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சர்க்கிள். சர்க்கிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 96. இது ஒரு கண்டிஷன். அடுத்து சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 62. இங்கே வந்து 4 சர்க்கிள் ப்ளஸ் 2 ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 96. இங்கே 2 சர்க்கிள் ப்ளஸ் 2 ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 62. ஓகே, இப்போ இந்த 2 கண்டிஷனையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு சர்க்கிளோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் பாருங்கள், சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 96. அடுத்து என்ன கண்டிஷன் இருக்குது? சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 62. இப்போ என்ன அப்படின்னா 2 சர்க்கிள் 2 ட்ரையாங்கிளோட வேல்யூ 62. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 சர்க்கிள் 2 ட்ரையாங்கிளோட வேல்யூ 62. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 சர்க்கிள் அப்படியே போட்டுக்கலாம். சர்க்கிள் ப்ளஸ் இந்த 2 சர்க்கிள் ப்ளஸ் 2 ட்ரையாங்கிளுக்கு பதிலாக இந்த 2 சர்க்கிள் ப்ளஸ் 2 ட்ரையாங்கிள் வேல்யூ 62வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 62 ஈக்குவல் டு 96. ஓகே, இப்போ சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் நமக்கு இப்போ தெரியும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ளஸ் ஆப்பிள் எவ்வளோ? இந்த ஆப்பிள்னு இமேஜின் பண்ணிக்கோ. ஆப்பிள் ப்ளஸ் ஒரு இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது. 2 ஆப்பிளையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2 ஆப்பிள்ஸ் வரும்ல. சிமிலர்லி அதே மாதிரியே தான் இங்கே சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கிள் என்ன? 2 சர்க்கிள். இது 20ன்னு நினச்சிக்காதீங்க, இது சர்க்கிள். ஓகேவா? 2 சர்க்கிள் ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 96. ஓகேவா? அடுத்து 2, இது சர்க்கிள். 20 நினச்சிக்காத, இது சர்க்கிள். 2 சர்க்கிள் லெஃப்ட் சைடு 62ன்ற நம்பரு இன்னொரு நம்பரோட அடிஷனில் இருக்குது. அந்த 62வை நம்ம இப்போ ரைட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது அது எப்படி மாறிடும்னா சப்ட்ராக்ஷனில் மாறிடும். அப்போ 96 இங்கே உள்ள 62வை இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். ஓகேவா? அகெயின் 2 சர்க்கிள் ஈக்குவல் டு இந்த 96லேருந்து 62வை மைனஸ் பண்ணணும். இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த மாதிரி மாடல்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ 2 சர்க்கிளோட 62 அடிஷனில் இருக்குது. இந்த சர்க்கிள் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்போனா எந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். மீதி எல்லாம் ரைட் சைடு, அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ இங்கே வந்து 62 எப்படி இருக்குது? அடிஷனில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி மாறும்? -62ன்னு மாறும். ஓகேவா? அப்போ ஒன்ஸை இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். 6 - 2 4, 9 - 6 3, 34. இப்போ 2 சர்க்கிளோட வேல்யூ வந்து 34. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? 1 சர்க்கிளோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 2 பென்ஸோட வேல்யூ வந்து 8 rupees அப்படின்னா 1 பென்ஸோட வேல்யூ என்ன? 4 rupees. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல. அதை அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். புரியுதா? அடுத்து இப்போ 2 சாக்லேட்டோட வேல்யூ வந்து 10 rupees அப்படின்னா 1 சாக்லேட்டோட வேல்யூ எவ்வளோ? 5 rupees. ஓகே, டிவிஷனில் போடணும். இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் டிவிஷன் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 2 சர்க்கிளோட வேல்யூ 34னா 34ஐ இப்போ ஹாஃபாக டிவைட் பண்ணணும். ஓகேவா? 34ஐ இப்போ ஹாஃபாக டிவைட் பண்ணணும்னா
இது வந்து டென்ஸையும் ஒன்ஸையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது? 34ல் 30 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 4 ஒன்ஸ் இருக்குது. 30யும் டென்ஸையும் ஒன்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு 34 வந்துடும் இல்லையா? இப்போ இந்த 30ல் ஹாஃப் என்ன? 15 + 15 தான் 30. புரிஞ்சுதா? 4ல் ஹாஃப் என்ன? 2 + 2 தான் 4. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த 15 + 2 17, அடுத்து ஒரு 15 + 2 17. அப்போ 17 + 17 தான் என்னது? 34. 7 + 4 14, ரிமைனிங் 1, 1 + 1 2, 2 + 1 3, 34. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 34 என்ன பண்ணுறீங்க? டென்ஸை தனியாக ஒன்ஸை தனியாக எழுதிக்கோங்க. இப்போ இந்த 13 எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்? எந்த 2 நம்பர் சேர்ந்தால் 30 வரும்? ஈக்குவலாக டிவைட் பண்ணணும்னா 15 + 15 தான் 30. அதுலேருந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். 4 என்ன ஈக்குவலாக டிவைட் பண்ணால் வரும்? 2 + 2 தான் 4. அதுலேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ 15 + 2 17, 15 + 2 17. அப்போ 34 நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 17 தான் வரும். 17 + 17 தான் என்ன வரும்? 34. ஓகேவா? அப்போ இங்கே 2 சர்க்கிளோட வேல்யூ 34னா ஒரு சர்க்கிளோட வேல்யூ என்ன? 17. ஸோ ஆப்ஷன்ஸில் இருக்கா செக் பண்ணலாம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் எதில் இருக்குது? பியில் தான் 17 இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 17. ஓகேவா? இந்த ப்ராப்ளம்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதெல்லாம் எப்படி போட முடியும்? ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ப்ராப்ளம்ஸ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணுன்னாவே ஒரு நோட்டு, ஒரு பென், ஒரு பென்சில் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இங்கே நான் சால்வ் பண்ணி காட்டுறதை நீங்கள் சால்வ் பண்ணி எழுதி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.